சமீபத்துல ஆதரவு இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு சார். திமுக எப்போதும் 2வது முறையாக வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 வெல்வோம்னு சொல்லி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சோ, அதே மாதிரி திமுக வந்து இப்போ 200 வெல்வோம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும். திமுகவுக்கு 2011 என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். திமுகவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. 200 வெல்வோம்னு இருமாப்போட சொல்றாரு. அதான் நடக்காதுங்கிறாரே சார். 67 அண்ணா வெற்றி பெற்றார்ல. ஆமா. மறுபடியும் அவருடைய மரணத்துக்கு முன்பு கலைஞர் பதவி ஏற்றார்ல. ஆமா. அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல. ஆமா. அந்த சட்டமன்ற தேர்தல் யார் ஜெயிச்சா? 5 ஆண்ட கலைஞர் கம்ப்ளீட் பண்ணலையே. இல்லங்க, 71 யாரு ஜெயிச்சா? திமுக தான் ஜெயிச்சது. அப்ப ரெண்டு முறை தொடர்ச்சியா திமுக வரலன்னு எந்த முட்டாள் சொன்னது? 2 முறை திமுக வெல்லாது என்பது முதல்ல தவறானதுங்க. 67 தேர்தல்ல வெற்றி பெற்றவர்கள் மறுபடியும் 71 மறுபடியும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதான அரசியல். வரலாறு தெரியாம பேசக்கூடாதுல. அது 5 ஆண்ட முழுசா கம்ப்ளீட் பண்ணல சார். அது கம்ப்ளீட் பண்றத பத்தியா நமக்கு பேச்சு. 2வது முறை ஆட்சிக்கு வராதுன்னு பேச்சு. கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணாதுக்கு திமுகவை காரணம், மத்திய அரசாங்கம் காரணம். ஆட்சியை கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் ஒரு காரணம். 2வது முறை ஆட்சி முடித்தார்களா இல்லையா? பிடிச்சாங்க. அப்புறம் ஏன் வராது? இப்ப இன்னும் சொல்றேன், இப்ப இந்த 2026 தேர்தலில் மீண்டும் திமுக தான் வரும். எந்த எதிரி கட்சிகளா இருக்கிறவங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் யாரு மதில் மேல் பூன மாதிரி இருக்கான். விஜய் எங்கே போறாரு, சீமான் எங்கே போறாரு, அவர் பாஜக கூட்டணி நீடிக்குமா, இந்த நிலைமை எல்லாருமே இவங்க பூராமே என்ன பண்றாங்கன்னா, உன்னால நான் கட்டேன், என்னால நீங்க கட்டேன்னு கட்டிப்பிடிச்சு அழுகிற இடத்துல தான் இருக்காங்க. தவிர எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறது இல்ல. இவங்களுக்கு ஒன்றோட சாத்தியமே இல்லையே. ஒரு கொள்கை வேணும், ஒரு கோட்பாடு வேணும். திமுக பூக்கரா இருக்கான், ஒரு மாலையா இல்ல எவனுமே. திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கொள்கைக்கு கீழே அதிமுக பாஜக வந்துட்டாங்கல்ல. அதே போல பாமக வருவாங்க, தேமுதிக வருவாங்க. திமுகவை எதற்காக எதிர்க்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட சொல்லணும். திமுக எதிர்ப்பு என்பது வெற்றி பெறாது.